அம்மா புட்கி ஆர் அம்மன் பெட்டி. இதை ஏன் வைக்கிறீங்க வீட்டில்? இது என்ன ஸ்பெஷல்? ஏன் இந்த மந்தில் எல்லாருமே கொண்டாடுறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ தமிழில் ஹிந்துவில் நிறைய பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி தெரில. பட் சௌராஷ்டிரியன்ஸில் முக்கால்வாசி பேர் வீட்டில் இருக்கும். ஸோ இது ஏன் வைக்கிறோம் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டிக்கும் பாட்டி. ஸோ அவங்க ஜென்ரேஷனில் ஒரு கன்னிப்பெண் இறந்துருப்பாங்க. அவங்களோட ஞாபகமாக வச்சுக்கிறது தான் இந்த அம்மா புட்கி எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீசன் இருக்கும். அவங்க வீட்டில் யார் இறந்துருக்காங்களோ அவங்களோட ஞாபகமாக வச்சுருப்பாங்க. கன்னி பெண்ணாக இருப்பாங்க, அவங்க இறந்துருந்தாங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா 20 குழந்தைங்களாம் பெற்றிருப்பாங்க. ஸோ அதில் நிறைய பேர் மிட் ஏஜ்லலாம் இறந்துருப்பாங்க. இந்த போலியோ சொட்டு மருந்து வர்றதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகி இறந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் கன்னிப்பெண்கள் இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஞாபகமாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ நடக்கும்னு பார்த்திங்கன்னா வெள்ளி. ஸோ தை மாதத்தில் வெள்ளிக்கிழமை மார்னிங்கோ சாயங்காலமோ அந்த டைமில் தான் இந்த ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஸோ ஈவினிங் நல்லா நேரம் பார்த்து வைப்பாங்க. சிலர் மார்னிங்கும் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் ஈவினிங் தான் வச்சுருக்காங்க. ஸோ அம்மனுக்கு படைக்கிறதுக்காக ஸ்வீட் பொங்கல், சக்கரை பொங்கல் நாங்கள் வைப்போம் எப்போவுமே. எல்லாருமே இந்த பொங்கல்னு கத்தி ஒரு எந்துவாகவே நாங்கள் கொண்டு போயிட்டுருப்போம். அண்ட் இந்த விஷயம்லாம் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஜென்ரேஷனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வச்சிட்ருந்ததை அப்படியே எங்கள் அம்மா வச்சிட்ருக்காங்க. இப்போது என்னோடய இன்லாஸ் வீட்லேயும் அம்மன் பெட்டி இருக்குது. ஸோ இன் ஃப்யூச்சரில் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நானும் கற்றுக்கிட்டேன். சின்ன வயசில் எனக்கு தெரியும். ஒரு 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் இருக்கும்போதே நான் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி நாங்கள் இதை செலிப்ரேட் பண்ணோம். கும்பிட்டு அண்ட் இது உள்ள திங்ஸ் எல்லாமே நியூவாக சேஞ்ச் பண்ணி ஒரு விசேஷம் மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பெட்டி பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுவாங்க, 5 இயர்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. சிலர் இயர்லி சேஞ்ச் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு 3 இயர்ஸ் ஒன்ஸ் தான் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த வாட்டி புதுசாக வாங்கி வச்சுருக்கோம். பழசெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா திங்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். இதில் பெண்களுக்கான இப்போது பொட்டு, சீப்பு, கண்ணாடி, வேறு அந்த பேன் எடுக்கிற சீப்பு, அப்புறம் சிக்கு எடுக்கிற குச்சி, கம்பி, விளையாட்டு ஜாமான் எல்லாமே இதில் இருக்கும். ஒரு பொண்ணுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இதில் இருக்கும். ஒரு சாரியும் இருக்கும். ஸோ இதெல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்தது எல்லாமே இப்போ ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக வாங்கி வைக்கிறோம். ஸோ அது உள்ள ஒரு விளையாட்டு ஜாமான் கட்டையிலேயே செஞ்சது அது எல்லாமே இருக்கும். அப்புறம் பீடுவோன்னு சொல்லுவோம். அந்த மாவுலேயே விளக்கு செய்வாங்க இல்லையா? மாவில் விளக்கு செஞ்சுட்டு அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவாங்க. அதையும் இந்த இதில் பண்ணியிருப்போம். அண்டு நல்லா பாட்டு பாடி அம்மன் பாட்டு, ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா, வேறு என்னென்ன அம்மன் சாங்ஸ் இருக்கும் எல்லாமே பாடி ஒரு ஒரு தெய்வ வழிபாடாக இருக்கும் இதில். அண்டு எல்லாருமே ஆரத்தி காட்டிட்டு, ஆரத்தியில் சூடம் பொருத்துவாங்க இல்லையா? சூடம் எல்லாமே காட்டிட்டு நல்லா கும்பிட்டுப்போம். அண்ட் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாமே இதில் நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையோடு பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் லாஸ்ட் இயர் நாங்கள் பண்ணல. ஏன்னா யாராச்சும் அந்த டைமில் வீட்டில் சொந்தக்காரவங்க யாராச்சும் இதாக இருக்காங்க அப்படிங்கிற போது இது பண்ண மாட்டாங்க. அதனால் நாங்கள் லாஸ்ட்டு 2 இயர்ஸாக பண்ண முடியலன்னா அந்த டே எதுவுமே சாமியை கும்பிட மாட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமை அப்போது சும்மா மேலப்பில் நம்ம பூ வச்சு சாமியை கும்பிட்டுவோம். பட் உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது அப்போ பண்ண மாட்டோம். ஸோ இந்த டைமில் தான் நாங்கள் பழைய வீடியோஸ் ஏதாச்சும் சின்ன குழந்தை நிற்கிறான் பாருங்கள், அவனோட வீடியோஸ் சின்ன குழந்தையில எடுத்தது எல்லாமே யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்து ஃபன் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ புது மாப்பிள்ளை பொண்ணு அவங்கள ஆர்த்தி காட்டிட்டு அவ்வளோதான். இப்போது நம்ம திங்ஸ் உள்ளே வைக்கிற இதுக்கு வந்தாச்சு. ஸோ இதில் கன்னிப்பெண்கள் உட்காந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த பெட்டி கொடுத்து ஒவ்வொருத்தவங்களாக ஒவ்வொரு திங்ஸ் வைப்போம். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. திங்ஸ் எல்லாமே வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வெளியே போயிடுவோம். ஒரு 5 to 10 minutes வெளியே போயிட்டு அப்புறம் வருவோம். பாருங்கள், அந்த ப்ராசஸ் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இது நிறைய பேர் வீட்டில் சௌராஷ்டிரியன்ஸ் பண்ணுறாங்க. பட் சிலருக்கு இது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. என்னென்னு என்கிட்டே கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்களோட அம்மாக்கிட்ட இல்லை பாட்டிக்கிட்ட கேட்டு பாருங்கள். இது மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.
ஸோ இது வந்து ஒரு மூட நம்பிக்கையா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ட்ரெடிஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறது வந்து நல்லது. நம்மளுக்கு மூட நம்பிக்கையோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற போது நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். இதனால் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னு கூட ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்லேயும் அவங்களும் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கும். நம்ம இப்போ விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது வந்து சர்வே ஆகாது. அப்படியே ஒரு இதில் ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்போ ட்ரெடிஷனாக நம்ம வந்து வேட்டி கட்டிகிட்ருக்கோம். வேட்டி கட்டிருக்கும்போது ஒருத்தவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம கட்டுவோமா? ஜீன்ஸ் போடுறோம், அதுக்கப்புறம் வேட்டி அப்படிங்கிறதே ஒரு ஸ்பெஷல் டேயில் அப்போ தான் கட்டுறோம். இந்த மாதிரி ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிட்டுருக்கும்போது தான் நம்மளோட குழந்தைகளுக்கும் நம்ம வந்து சொல்லித்தர முடியும். ஸோ அவ்வளோதான். இப்போ எல்லா திங்ஸும் உள்ளே வச்சுட்டு எல்லாருக்கும் அந்த பூ ஷேர் பண்ணிவிட்டு அண்ட் வந்து பழைய திங்ஸ் ரீப்ளேஸ் பண்ணோம் இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாம் எல்லாருமே ஷேர் பண்ணிப்போம். ஸோ இந்த விளையாட்டு ஜாமான் பார்த்திங்கன்னா, நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது சண்டை போட்டு பிரிச்சுப்போம். இதுதான் எனக்கு, இதுதான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிரிச்சுருக்கோம். ஸோ அதெல்லாமே ஒரு சீசன். இப்போ நம்ம வந்து 4 பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி இது என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்கிற அளவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு பெருமையாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 எப்படி சொல்கிறது உங்களுக்கு, 3 டாக்டரின்லாம் இருக்காங்க ஒரு வீட்டில். அப்படிங்கிற போது பெரியவங்க வீட்டில் தான் இது வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் தான் வச்சுருக்கோம். ஸோ மற்றவங்க வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டுப்பாங்க. பட் திங்ஸ் வாங்குறதுலேருந்து எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஒருத்தவங்க மட்டும் வாங்க மாட்டாங்க. என் வீட்டில் தான் இருக்குது, நான் மட்டும் தான் பண்ணுவேன், இல்லை உங்கள் வீட்டில் தானே இருக்குது நீங்கள் மட்டும் பண்ணுங்க அப்படின்லாம் இல்லை. ஸோ 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேருமே ஷேர் பண்ணி திங்ஸ் வாங்கிப்பாங்க. ஸோ அந்த பொங்கல் வைக்கிறதுலேருந்து எல்லா திங்ஸுமே ஷேர் பண்ணி தான் வாங்கிப்பாங்க. ஏன்னா 3 பேரும் ஒரே வாரிசாக தான் வந்திருக்காங்க. ஸோ ஒரே வாரிசுங்கிற போது 3 பேரும் ஒரே வீட்டில் டாக்டரின்லா, அதனால் வந்து ஒரே இதை தான் சாமி கும்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அதுதான். நம்ம தம்பி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் என்னமோ வேண்டுறான், என்னன்னு தெரியல. அதுதான் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே போய் கிளாப் பண்ணுவோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராசஸ் இனிமேல் வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு திங்ஸ் வைப்பாங்க. உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ ஆசையாக வச்சுக்கலாம். அண்ட் ஒரு அவங்களுக்கு விருப்பப்படி ஒரு 11 ரூபா, 51 ரூபா, 101 ரூபா அந்த மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஒரு தெய்வ வழிபாடு இருக்கிறதோட ஒரு எந்துவாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதில். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது உங்கள் வீட்டு பேரும் சொல்லுங்கள். ஏன்னா அந்த வீட்டு பேர் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. எங்கள் வீட்டிலலாம் இந்த பழக்கமே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் பண்ணுறாங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த வாட்டி நாங்கள் கொஞ்சம் பெரிய பெட்டியாக வாங்கிட்டோம். ஏன்னா ஒருத்தவங்கக்கிட்ட சொல்லியிருந்தோம், ஆர்டர் பண்ணாலே அவங்களே வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் காண்டாக்ட் நம்பர் கீழே மென்ஷன் பண்ணுறேன், இல்லை கமெண்ட்டில் தரேன். எல்லா திங்ஸும் அவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போக வேண்டியது, பட் க்ளோஸ் பண்ணிட்டோம் மறந்தாப்பில். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து வெளியே போகணும். அப்போ தான் சாமி வந்து கொஞ்சம் நேரம் விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். பட் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் ஓகே, க்ளோஸ் பண்ணது ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அப்படியே அதை வச்சுட்டே நாங்கள் வெளியே போய் கொஞ்சம் நேரம் நின்றுருந்தோம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட 10 மினிட்ஸ் கிட்ட வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் வருவோம். இப்போலாம் 2 மினிட்ஸ்லேயே போயிட்டு அப்படியே உள்ளே வந்துடும். அவ்வளோதான். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா மஞ்சள்லாம் தடவி வச்சுருந்தோம். மார்னிங்கே தடவி வச்சுட்டோம். மஞ்சள், அப்புறம் குங்குமம், கீழே காஜல் எல்லாமே மார்னிங்கே நாங்கள் வந்து ரெடியாக வச்சுட்டோம். இது வந்து ஒயிட் கலரில் தான் வரும். நம்ம தான் இது ரெடி பண்ணோம். அவ்வளோதான். நம்ம இப்போ பாருங்கள் வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எல்லாருமே எப்படா உள்ளே போவோன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸில் உள்ளே போயாச்சு. சொல்ல கிளாப் பண்ணிட்டே போவோம். அது என்ன ரீசன் எனக்கு தெரியல, கிளாப் பண்ணிட்டே போவோம். அவ்வளோதான். உள்ளே போய் சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு வீடியோக்கு பாய் கட்டுறாங்க. பழைய திங்ஸ் எல்லாமே ஒரு பிளேட்டில் வச்சுருந்தோம். நான் எனக்கு இது வேணும், உனக்கு அது வேணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லாருமே பிரித்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனிச்சு. ஏன்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான், நான் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதனால் அத்தர்லாம் எனக்கு தான் வேணும், உனக்கு தான் வேணும்னுலாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் எக்ஸ்பீரியன்ஸு சோப்லாம் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண பொருள் மாதிரி இருக்கும். ஒரு சாமி யூஸ் பண்ண அப்படிங்கிறதுலாம் ஒரு ஐதீகம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிடச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இதுதானா விஷயம் அப்படிங்கிற மாதிரி.
ஓகே கைஸ், உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். தேங்க்ஸ்.